இமயமலை பகுதியெல்லாம் பெரிய ஷேக் ஆகும். கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வீடு வாங்கினவங்களாம் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கணுன்றது தான் நான் வேண்டிக்கிறேன். மெடிக்கலில் பெரிய புரட்சிகள் ஏற்படும். தலைமுடி சொட்டையாச்சு அதாச்சு இருக்கிறவங்களாம் பயப்படவே வேணாம். மனிதன் நோயால் சாவது தடுக்கப்படும். பூகம்பம் பெரிய உலகத்தை சேதப்படுத்தும். ஜப்பானுக்கே அழிவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரும். தூங்கின எரிமலையெல்லாம் வெளில வரும்ன்றான். சவுத் இந்தியாவில் நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர் காட்டுது. இமயமலையிலேருந்து குன்றத்தூர் வரைக்கும் எந்த இடத்துல மழை இருந்தாலும் பிரச்சனை வரும். மோடிஜி உயிரிலேருந்து, ராகுல்ஜி உயிரிலேருந்து, பிரியங்காஜி உயிரிலேருந்து, சோனியா காந்தி அம்மா உயிரிலேருந்து, இங்கே இருக்கக்கூடிய நம்ம முதல்வர் ஸ்டாலின் சார் உயிரிலேருந்து இமயமலை பகுதியெல்லாம் பெரிய ஷேக் ஆகும். அது வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு பெரிய பாதிப்பாக இருக்கும். நீரினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு நான் இந்த வாட்டி பஞ்சாங்கத்தில் நிறைய பார்க்குறது அது ஒன்று மழையால் பாதிப்பு வரும், இல்லை கடல் உள்ளே வந்துடும். கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வீடு வாங்கினவங்களாம் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கணுன்றது தான் நான் வேண்டிக்கிறது. இது ஒரு சுனாமி மாதிரி எதிர்பார்க்கலாம், பெருசாக வரும். ஓகே. அதே போல் பக்கத்தில் ஆற்று வெள்ளம் இருந்தால் கூட ஜாக்கிரதையாக இருக்கும். ஏரிகள், டேமுகள் இதெல்லாம் தொந்தரவு பண்ணக்கூடிய. அடுத்தது மெடிக்கலில் பெரிய புரட்சிகள் ஏற்படும். பெரிய பெரிய நோய்களுக்கு மருந்து வந்துடும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். பெரிய நோய்கள்லாம் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடவுள்கிட்ட வேண்டி உயிரை பிடிச்சிக்கின்னு சுற்றுங்க. உங்களுக்கு பெரிய லெவலுக்கு விமோசனம் இந்த வருஷத்தில் கிடைச்சிடும். ராகு கும்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், சனி குரு வீட்டில் இருக்கிற காலகட்டத்தில் இந்த வருஷத்துக்குள்ளே நிறைய நோய்களுக்கு, தலைமுடி சொட்டையாச்சு அதாச்சு இருக்கிறவங்களாம் பயப்படவே வேணாம். ரொம்ப எளிய முறையிலெல்லாம் வந்துடும். பெரிய பெரிய நோய்களுக்கு வந்துடும். மனிதன் நோயால் சாவது தடுக்கப்படும். இளமைகள் திரும்புன்றான். எதில்னா ஸ்பீட் மிஷினில் தான் போய் சாவானா மனுஷன். ஆக்சிடென்ட்ஸு அதில் நீங்கள் தான் கவனமாக இருக்கும். அதானா இனிமேல் தவிர்க்க முடியாத விஷயமா. இந்த கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துலலாம் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அதில் மெயினாக நிறைய கோயில்கள்ன்றது மட்டும் இல்லாமல் மத வழிபாடு ஸ்தலங்கள். இந்த வருஷமே ரோகிணியில் ஆரம்பிக்குது. ஓகே. ரோகிணி நைட்டுக்குள்ளே நிம்மதியாக விடுமான்னு தெரியாது உலகத்தில். ஸோ உலகத்தில் இயற்கை சேதம் வரும், விபத்துக்கள் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆகாய மார்க்க விபத்து இந்த ஃப்ளைட்டு நிறைய பிரச்சனை காட்டக்கூடிய வருஷமாக இருக்குது. நிறைய ஆக்சிடெண்ட் உள்ளே இருக்கக்கூடிய விமான பயணிகள்லேருந்து எல்லாமே அவங்களுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எவ்ரி மந்த்து செக் பண்ணணும். ஏன்னா எல்லாமே ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்க்குள்ளே போயிடுவாங்க. இந்த நெகட்டிவில் ப்ராப்ளம் இது. ஏன்னா ரோகிணின்றதே சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ராசி. அதனால் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறது. பூகம்பம் பெரிய உலகத்தை சேதப்படுத்தும். திருப்பி ஜப்பானிலே பாதிப்பு வரும். ஜப்பானுக்கே அழிவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரும். எரிமலைகள்லாம் தூங்கின எரிமலையெல்லாம் வெளில வரும்ன்றான். ஸோ பஞ்சாங்கத்தினுடைய இது எல்லாமே தொட்டாவே பயமாக இருக்கும். அதனால் இந்த ஆண்டுகளுக்கு 35% அந்த மெடிக்கல் தங்க சுரங்கங்கள் கிடைக்குமா. ஓகே. பிளாட்டினம் சுரங்கம், தங்க சுரங்கம்னு சொல்கிறீங்களே, கனிம சுரங்கங்கள் கிடைக்கும். இந்தியாவிலையும் கிடைக்கும். இதெல்லாம் இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு அடுத்த வருஷம் போடணும். அப்படியே விட்டுறக்கூடாது. நான் செஞ்சால் தப்புன்னா தப்பு தான் சொல்லணும். அதுபோல் சுரங்கங்கள் கிடைக்கும். உலக அளவில் பெரிய சுரங்கங்கள் அதில் இந்தியாவில் நிறைய கிடைக்கும். கடலுக்கு கிடைக்கும். சவுத் இந்தியாவில் நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர் காட்டுது. அதில் இமயமலையிலேருந்து குன்றத்தூர் வரைக்கும் எந்த இடத்துல மழை இருந்தாலும் பிரச்சனை வரும். ஸோ அப்போ திருவண்ணாமலை பார்த்துக்கணும், திருப்பதி பார்த்துக்கணும். புரியுதுங்களா? நம்மளுடைய சிவாலயம் இருக்கக்கூடிய ஆந்திராலாம் பார்த்துக்கணும், ஸ்ரீசைலம்லாம் பார்த்துக்கணும். குரு உச்சம் பெறுகிறார், கடகத்தில் உச்சம் பெறுகிறார். அங்கே சனி நட்சத்திரம் பூசம்ன்றது இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். 2027 வரைக்கும் எல்லாம் கணக்கெடுத்தாலும் என்னை பொறுத்தவரைக்கும் 2031 வரைக்கும் அணு ஆயுத போர்கள், தீவிரவாதம், தலைவர்கள் உயிருக்கு, மோடிஜி உயிரிலேருந்து, ராகுல்ஜி உயிரிலேருந்து, பிரியங்காஜி உயிரிலேருந்து, சோனியா காந்தி அம்மா உயிரிலேருந்து, இங்கே இருக்கக்கூடிய நம்ம முதல்வர் ஸ்டாலின் சார் உயிரிலேருந்து, அதாவது ஹெல்த்லேயும் பார்த்துக்கணும், எதிரிகள் விஷயத்துலையும் பார்த்துக்கணும். ஜனாதிபதிகள், துணை ஜனாதிபதி, தமிழ்நாட்டு அண்ணன் இருக்கார்,
ஸோ இவங்களெல்லாம் செக்யூரிட்டியை டைட்டன் பண்ணணும். சினிமா பிரபலங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இண்டஸ்ட்ரியல்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஜோகோ சார் கூட ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது தான் இந்த நிகழ்ச்சி மூலமா நான் சொல்லிக்கிறது. ஏன்னா ஈஸி டார்கெட் பண்ணுறதெல்லாம் இவங்களெல்லாம் பண்ணுவாங்க. விஞ்ஞானிகள் கடத்தப்படுவார்கள். இதெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் நான் பார்க்குறேன். என் ரிசர்ச்சில் இதில் நிறைய பேர் டிஃப்ரென்ஸ் ஆவாங்க. அது அவங்கவுங்களது. இது பார்த்துக்கலாம். தங்கம் கண்டிப்பாக ஏறின்னு இருக்கும். 28வது ஆண்டு வரைக்கும் குரு வீட்டில் சனி இருக்கிற காலகட்டத்தில், குரு உச்சமாக இருக்கிற காலகட்டம், தங்கத்தில் இப்போ 1 லட்ச ரூபா போட்டால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வருஷத்துலேயே 30% to 40% லாபம் வரும்.